ஹாய் செலம்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேசுங்களேன், உங்களை தானே பேசலன்றாங்க. நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். Dress மேட்சிங்கா போட்டு எங்க போயிட்டு வரீங்க? நாங்க வந்து இன்னைக்கு ஷில்பாக்கு தாலி பிரிச்சு போட்டாங்க, போயிட்டு சூப்பர். அதுக்கு தான் போயிட்டு வந்தோம். 2 பேரும் ரொம்ப சிறப்பா போச்சு. நாங்க வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடல, அங்கேயே பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சூப்பராக நிகழ்ச்சி முடிஞ்சு வாழ்த்திட்டு எல்லாரும் டாட்டா பை சொல்லி அனுப்பிச்சாங்க. பெரிய மனசு இல்லாமல் வந்தோம், ஏன்னா இப்போ நம்ம வெளியே போகிறதால தான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம், இல்லைன்னா வந்துருக்க மாட்டோம். பாயசம் பண்ணியிருக்காங்க, சுட சுட சோறு, ஓகே, அப்புறம் இந்த பீட்ரூட் பொரியல். நான்வெஜ் தான் நம்ம வெஜ்ஜு செய்வோம், அதுக்காக பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்காங்க. ரசம், இங்கே வாங்க, இங்கே தான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது. மட்டன் ஃப்ரை, இப்படி சூப்பராக இருக்கா? சூப்பர். இது வந்து லிவர் ஃப்ரை, மட்டன் லிவர், மட்டன் லிவர் ஆட்டி ஈரல். இது வந்து நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு. ஓகே, நல்லா சுண்டை கொதிக்க வச்சுருக்கோம். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வேற லெவலில் சமைச்சிட்டோம், விரும்ப மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி சொல்லுங்க. இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அப்ப நீங்க ஏன் தாடி வளர்க்குறீங்க? நானா ஒரு சர்ப்ரைஸ், ஒரு சீன். அப்பாவோட சின்ன வயசுல இருந்து அவரோட ஆசை கனவு எல்லாம் படத்துல நடிக்கிறது தான். அதுக்காக பெரிய திரைக்காக நடிக்கிறதுக்காக ரொம்ப அலைஞ்சிட்டு அவரோட சின்ன வயசுல ஒரே ஒரு அந்த கார்டு, என்னப்பா சொல்லுவோம், உறுப்பினர் சங்க கார்டு, அதை வாங்கறதுக்காக நாயா பேயா அலைஞ்சி திரிஞ்சு படாத பாடுபட்டு கடைசி வரைக்கும் அவரால் வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சிது. அப்போதைக்கு குடும்ப சூழ்நிலை, நம்ம வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனில் வேலைக்கு போயிட்டாரு. அந்த வேலையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அதே கம்பெனியில் அப்பா வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த கம்பெனி தான் சோறு போட்டுட்ருக்குது அப்பாவுக்கு. என்னன்னா, இல்ல அந்த கம்பெனிக்கு வேற ஒருத்தர் சோறு போடுறாங்க, நமக்குலாம் யாருக்கு சோறு போடுறாங்க? சோறு போடுது. நன்றியை மறக்கக்கூடாது. இத்தனை வருஷமாவும் அப்பாவை ஒரு ஆளா நம்ம மதிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் தான். எனக்கே அந்த யூனிஃபார்ம் போடும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கெத்தா இருப்பாரு அந்த யூனிஃபார்ம்ல. அப்ப நீ இதுல ரசிக்கலாம், அப்ப இதுலயும் ரசிக்கிறேன்ப்பா. அப்பா நீங்க நானும் அவரும் நிறைய வாட்டி இதை அனுபவிச்சிருக்கோம். அப்பா அந்த யூனிஃபார்ம்ல போனாங்கன்னா அவருக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டே வேற மாதிரி இருக்கும். அது இந்த கலர் சட்டையில போகும்போது வேற மரியாதை தான். அதனாலதான் அந்த யூனிஃபார்முக்கு என்றென்றும் நாங்க தலைவணங்குறோம். சூப்பரா இருக்கும். யூனிஃபார்ம் போடுறத விட யூனிஃபார்ம் கொடுத்து வேலை வாங்குறது தான். ஆமா, அதுதான் அப்போட முயற்சி. அதுதான் அதோட சேர்ந்து சினிமா கனவும் அப்படியே தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்குது. இப்போ எங்க ஜான் மூலமா வந்து அது நிறைவேறிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அவரோட நடிப்பு திறமையெல்லாம் இந்த வயசுக்கு மேல நம்மள வச்சு யார் படம் எடுப்பா? ஆனா நம்மளே சம்பாதிச்சு நம்மளே எடுக்க போறோம் படம், சரிங்களா? அதுக்காக தான் அவங்க 2 பேர் ஜான் பிளஸ் வந்து அப்பாவோட காம்பினேஷன்ல நிறைய சீன்ஸ்லாம் வரப்போது, பார்த்து என்ஜாய். ஜான் எக்ஸ் திருமலை கொலாபரேஷன். ஆமா இருக்கு, நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த தாடி. அவரெல்லாம் தாடி விடுற ஆளே கிடையாது. நீட் அண்ட் ஷேவ் பண்ணி கிளீனா இருப்பாரு எப்போதும். தாடி வச்சா ஷேவ் பண்ணி அழகா இருக்க மாட்டாரு. இல்ல அப்பயே பாருங்க வேற கெட்டப்ல. இல்ல எங்க அப்பாக்கு பேசிக்காவே க்ளீன் ஷேவ் பண்ணாதான் பிடிக்கும். இதுக்காக சீனுக்காக இப்ப தாடி வளர்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்பா விஷ் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே ஸ்பெஷல். நாங்கள் எல்லோரும் வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த டிசிப்ளின்லாம் நீங்கள் எங்கள் அப்பாவை பார்த்து கற்றுக்கலாம். செம்மையாக க்ளீன் ஷேவ் எப்பயுமே பாருங்கள். எங்கள் அப்பா க்ளீன் ஷேவ்ல தான் இருப்பார். நீட்டாக தான் வளர்த்துருக்காரு. ஏதாவது நாங்கள் ஆசைப்பட்டு கேட்டால் அப்போ தாடி வச்சு காமிச்சிருப்பாரு. ஒரு சிங்கம் சூர்யா படம் வந்த புதுசுல எல்லாம் எங்க அம்மா அதே மாதிரி நீங்க மீச வைக்கணும்னு சொன்னேன் நானு. ஒரு 15 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் அந்த பழைய போட்டோஸ்லாம் இருந்தா நம்ம சேனல்ல போடுவோம்ப்பா. அதே மாதிரி சிங்கம் சூர்யா மாதிரி கொஞ்ச நாள் கெட்டப், அதே மாதிரி ஹேர் கட்டும் கரெக்டா பண்றாரு. என்ன கேக்குறோமோ அவர் அப்படியே கொண்டு வருவார் அந்த இதுல. இப்ப அப்படி அவருக்காக இப்ப படத்துல அதாவது சீன் கிரியேட் பண்றதுக்காக அந்த தாடி வைக்க அப்படியே கொண்டு வருவோம். ஆமா, ஆனா நீங்க பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க கண்டிப்பா. அப்புறம் வர்ஷா அக்காவோட டயலாக் சொல்லு. என்ன சொல்லுவா? ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். பை பை. வாழ்க வளத்துடன். லவ் யூ ஆல்.